இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிளானில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் காணொலி வைரல். கிளான் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் காட்சிகளை பதிவு செய்து வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். தப்பிச் செல்ல முயன்றதாக நம்பப்படும் சந்தேக நபரின் வாகனத்தை அங்கு இருந்த சிலர் தடுக்க முயன்றதையும் காணொலியில் காண முடிகிறது. மேலும் வெள்ளை நிற காரை ஓட்டி வந்த சந்தேக நபர் சம்பவத்திற்கு பிறகு தப்பிச் சென்றதும் அந்த இடத்தில் ஆடவர் ஒருவர் காயமடைந்து அமர்ந்தபடி இருப்பது வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. இந்நிலையில் தெற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் ராம்லி காசாவை தொடர்பு கொண்ட போது சம்பவம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கையை விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹெல்மெட் இல்லாமல் சிக்னலில் ஓட்டுநர், பக்கத்தில் போலீஸ் இருந்தும் பயம் இல்லை. கோலாலம்பூரில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஹெல்மெட் இல்லாமல் போக்குவரத்து போலீசாரின் பக்கத்தில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நிதானமாக நின்று பச்சை விளக்கு மாறும் வரை காத்திருந்த வீடியோ டிக்டாக்கில் வைரலாகியுள்ளது. ஒருவர் பதிவேற்றப்பட்ட 23 வினாடி வீடியோவில் ஹெல்மெட் இல்லாமல் நின்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டியை போலீசார் கண்டும் காணாதது போல் புறப்பட்டு சென்றனர். வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் கூல் அங்கிள், இன்விசிபிள் பவர், ஸ்டீல் நர்வ்ஸ் என நகைச்சுவையாக கருத்துக்கள் பதிவிட்டுள்ளனர். வீடியோவுக்கு 61,000க்கும் மேற்பட்ட பார்வைகள் கிடைத்துள்ள வேளையில் இணையவாசிகளின் கருத்துகள் சிரிப்பையும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளன. சட்டப்படி ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்றாலும் இந்த நிதானமான நாயகன் வலைதளவாசிகளின் மனதை கவர்ந்துள்ளார். தாய்வான் பெண்ணின் மரணத்தில் ராப் பாடகர் நம்பி சம்பந்தப்பட்டதற்கு ஆதாரம் இல்லை. தாய்வான் பெண் மரணத்தில் வலுவான ஆதாரம் இல்லை என்பதால் பிரபல ராப் பாடகர் நம்பி போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார். கடந்த மாதம் தலைநகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் மரணமடைந்த சமூக வலைதளத்தில் பிரபலமாக திகழ்ந்த தாய்வானின் ஹி யூன் ஷீன் என்ற அந்த பெண்ணின் மரணத்தில் சர்ச்சைக்குரிய பாடகரும் இயக்குநருமான நம்பி சம்பந்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பதை சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் உறுதிப்படுத்தியது. போலீஸ் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்த பின் 42 வயதுடைய நம்பியை இன்று விடுவிப்பார்கள் என சட்டத்துறை தலைவர் தான்சி முகமது ருசிகி முக்தார் தெரிவித்தார். எனினும் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதால் புதிய ஆதாரங்கள் கிடைத்தால் அந்த பாடகருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சட்டத்திற்கு சம்பவத்திற்கு முன் பாதிக்கப்பட்டவருடன் இருந்த கடைசி நபர் நம்பி என்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து விசாரணைக்கு உதவுவதற்காக நவம்பர் 5ஆம் தேதி முதல் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். சபாவுக்கான 40% வருவாய் உரிமை நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்கம் எதிர்க்கவில்லை. தரப்பின் காரணங்களை மட்டுமே பிரதமர் விளக்கம். சபாவின் 40% வருவாய் உரிமை பற்றிய உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து புத்ரஜயா மேல்முறையீடு செய்யும். ஆனால் அது தீர்ப்பை எதிர்த்து அல்ல, மாறாக தீர்ப்புக்கு நீதிபதி முன்வைத்த காரணங்களை எதிர்த்து மட்டுமே செய்யப்படுகிறது. பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இன்று மக்களவையில் அதனை தெளிவுபடுத்தினார். அதாவது நீதிமன்றம் தமது தீர்ப்பில் 1974 முதல் அனைத்து மத்திய மற்றும் சபா மாநில அரசுகள் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு என விளக்கிய அன்வார் அப்பகுதியை மட்டும் தீர்ப்பிலிருந்து நீக்குமாறே புத்ரஜயா மேல்முறையீடு செய்கிறது. 2021க்கு பிறகு செய்யப்பட்ட சிறப்பு மறு ஆய்வு நியாயம் அல்ல மற்றும் சட்டப்பூர்வமானது அல்ல என நீதிபதி கூறிய பகுதியையும் அரசாங்கம் தனது மேல்முறையீட்டில் சேர்த்துக் கொண்டுள்ளது. மொத்தத்தில் அரசாங்கம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பொதுவாக 50 ஆண்டுகளில் ஆட்சியில் இருக்கும் அனைத்து அரசாங்கங்களும் மீது வழி போடுவதை தான் எதிர்க்கிறோம் என அன்வார் கூறினார். கம்போங் ஜாலான் பாப்பான் வீடுகள் உடைப்பு, வளர்ச்சி என்ற பெயரில் நடந்த துரோகம், சார்லஸ் சாண்டியாகோ தாக்கு. கிளான் கம்போங் ஜாலான் பாப்பான் வீடுகள் உடைக்கப்பட்டுள்ள சம்பவம் வளர்ச்சி என்ற பெயரில் நடந்த துரோகத்தின் சான்று என அத்தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சார்லஸ் சாண்டியாகோ கடுமையாக சாடியுள்ளார். 3 தலைமுறைகளாக அந்த அரசாங்க தரிசு நிலத்தில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு நிலம் விற்கப்பட்டதும் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடுகள் கட்டித்தரப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிலம் தனியார் மேம்பாட்டாளருக்கு விற்கப்பட்டு இன்று 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. இது பக்கத்தான் ஹரப்பான் மாநில அரசின் வாக்குறுதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டிருப்பதை காட்டுகிறது. புறம்போக்கு குடியிருப்பாளர்கள் என சித்தரித்து இப்படி மக்களின் வாழ்வை சட்டப்பூர்வமாக அழிப்பதானது அவமானமானதாக அமைந்துவிடும் என
சார்லஸ் கவலை தெரிவித்தார். இவ்வேளையில் வீடுகள் உடைக்கப்படுவதை எதிர்த்து போலீசாருடன் பேச்சுவார்த்தைக்கு சென்ற மனித உரிமை போராட்டவாதியும் PSM கட்சி துணைத் தலைவருமான அருட்செல்வம் உட்பட 3 கைதாகியுள்ளனர். மக்கள் வாழும் உரிமையை காக்கும் போராளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் வாக்குறுதியை மீறியவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என எக்ஸ் தளத்தில் சார்லஸ் கொந்தளித்தார். சுமார் 100 குடும்பங்கள் வீடற்றவர்களாகி விடுவார்கள் என்ற அச்சத்தை முன்வைத்து மறு மேம்பாட்டு திட்டத்திற்காக அக்கிராமத்தில் காலியாக உள்ள வீடுகளை இடிப்பதை நிறுத்துமாறு முன்னதாக சார்லஸ் சந்தியாகோவும் PSM கட்சியினரும் மாநில அரசை வலியுறுத்தினர். போர்ட் கில்லான் வாட்சன் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் மறுமலர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. போர்ட் கில்லான் வட்டாரத்தில் பழமையான பள்ளியாக திகழும் வாட்சன் தமிழ் பள்ளியில் 1982, 1987 ஆண்டுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்களது 50 வயது நிறைவை முன்னிட்டு மறுமலர்ச்சி விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடினர். தெலோக் பாங்லிமா காராங்கில் உள்ள உணவகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 45 முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர். மரணமடைந்த 13 முன்னாள் மாணவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மௌன அஞ்சலியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. 43 ஆண்டுகளுக்கு முன் ஒரே பள்ளியில் இணைந்த இம்மாணவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் வெற்றி அடைந்திருந்தாலும் அவர்கள் இணைக்கும் பந்தம் இன்னும் வலுவாக இருந்து வருவதையும் காண முடிகிறது. அவர்களை இணைக்கும் பந்தம் இன்னும் வலுவாகவே இருந்து வருவதையும் காண முடிகிறது. இவ்வேளையில் அந்த ஒன்று கூடலை வருடந்தோறும் நடத்தவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். 40 உயர்கல்விக் கழக மாணவர்களுக்கு 37,400 ரிங்கிட் உதவி நிதி வழங்கிய பினாங்கு இந்து அறப்பணி வாரியம். பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் B40 எனப்படும் வசதி குறைந்த குடும்பங்களை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் 40 மாணவர்களுக்கு மொத்தம் 37,400 ரிங்கிட் கல்வி உதவி நிதியை வழங்கியது. அரசாங்க மற்றும் தனியார் உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு தொடர்ந்து உதவி வழங்கும் கடப்பாட்டை பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் கொண்டிருப்பதாக அந்த வாரியத்தின் தலைவரான அரசன் ராயர் உறுதியளித்தார். உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம், நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹோயிங் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பினாங்கு முழுவதும் உள்ள இந்து மாணவர்களுக்கு உதவுவதற்காக 2023ஆம் ஆண்டு முதல் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் 1 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான நிதி ஒதுக்கியது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்பதோடு இது நாட்டில் உள்ள பிற சமய இயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக பின்பற்றப்பட வேண்டிய சாதனையாகும் என லிம்போயிங் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை சிறுவனுக்கு மலேசிய கடப்புதல் பெற முயன்ற பெண் கைது. சுங்கைப்பட்டாணி UTCயில் உள்ள குடிநுழைவு அலுவலகத்தில் 8 வயது இலங்கை சிறுவனுக்கு சட்டவிரோதமாக மலேசிய கடப்புதல் பெற முயன்ற 30 வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். காலை 9:30 மணியளவில் அந்த சிறுவனுடன் கடப்புதல் முகப்பிடத்திற்கு வந்து கடப்புதல் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போது அந்த பெண் கைது செய்யப்பட்டார். பிறப்பு பத்திரத்தில் இடம்பெற்ற சுய விவரங்களை கொண்ட தகவல்கள் குறித்த எளிமையான கேள்விகளுக்கு அச்சிறுவன் பதிலளிக்க தவறியதால் குடிநுழைவு அதிகாரிகள் சந்தேகம் கொண்டனர். போட்டியின் போது தொடர்ந்து கேட்ட கேள்விகளுக்கு அச்சிறுவன் தவறான பதிலை கூறியதால் அதிகாரிகளின் சந்தேகம் மேலும் வலுத்தது. கடப்புதல் விண்ணப்பத்தின் நோக்கம் குறித்து அந்த பெண் முரண்பாடான மற்றும் சந்தேகத்திற்குரிய விளக்கங்களை வழங்கியதாக குடிநுழைவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. பின்னர் அந்த பெண் மற்றும் சிறுவன் இருவரும் மேல் விசாரணைக்காக அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். விசாரணைக்கு பின்னர் அந்த பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட சிறுவனுடன் எந்த குடும்ப உறவும் இல்லை என்பதும் கடப்புதல் விண்ணப்ப முயற்சிக்கு தயாராவதற்காக அச்சிறுவனுக்கு 2 வாரங்கள் பயிற்சி வழங்கி இருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து குடிநுழைவு சட்டத்தின் கீழ் மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்காக அப்பெண் கைது செய்யப்பட்டார். பினாங்கு மாநிலம் கெடாவுக்கு சொந்தமல்ல என கூட்டரசு சட்டம் தெளிவாக கூறுகிறது. மக்களவையில் சூடான விவாதம். பினாங்கு மாநிலம் கெடாவுக்கே சொந்தம் என வெடித்துள்ள சர்ச்சை நேற்று மக்களவையிலும் எதிரொலித்தது. பினாங்கு மாநில கெடா சுல்தானின் சொத்தாக இருக்க வேண்டும் என்பது பின்பற்றப்படவில்லை. எனவே பினாங்கின் வரலாறு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என கூறி பெரிகத்தான் நேஷனல் MP தல்மிசி சுலைமான் வாதத்தை தொடக்கி வைத்தார். அதற்கு பதிலளித்த பக்கத்தான் ஹரப்பானை சேர்ந்த புக்கிட் கெலுகோர் உறுப்பினர் ராம் கர்பால் சிங் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் அனைத்தையும் மாநிலங்களையும்
குறிப்பாக பினாங்கை தனி மாநிலமாகவும் அதன் உரிமையை உறுதிப்படுத்துகிறது என்றார். அதோடு 1786ஆம் ஆண்டு பிரான்சில் லைட் பினாங்கை ஆக்கிரமித்தது சட்டவிரோதமானது என எதிர்க்கட்சியினர் கூறினாலும் வரலாற்று வாதங்களை விட தற்போதைய சட்டமே முக்கியம் என அவர் வலியுறுத்தினார். அதை ஆமோதித்த ஜெலத்தோங் எம்பி ஆர்எஸ்என் ராயத், பினாங்கு கூட்டரசு மலேசியாவின் ஒரு பகுதியாகும். எனவே தாம் இறையாண்மைக்கு கெடா உட்பட யாருமே சவால் விட முடியாது என திட்டவட்டமாக கூற விவாதம் அனல் பறந்தது. பினாங்கு மீதான உரிமை தொடர்பில் கெடா அரசு சட்டக்குழுவை அமைத்து வழக்கு தொடர தயாராக இருப்பதாக கெடா மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ சனசினூர் முன்னதாக அறிவித்ததை அடுத்து இந்த விவகாரம் மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது.